ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள். எடுத்துக்காட்டு 2.6 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் என்ன கேட்குறாங்க. பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. அப்போ பக்க அளவுனா இது அடிப்பக்கம்னு அர்த்தம், இது உயரம்னு சொல்லணும். அப்போ இது ஒரு சாய் சதுரம், இந்த மாதிரி வரைஞ்சிக்குவாங்க. இதுக்கு பேர் கொடுத்திங்கன்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ இது பக்க அளவுனா இதுதான் 17 சென்டிமீட்டர், இது உயரம் 8 சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு பக்க அளவு உயரம் கொடுத்ததுனால பி பெருக்கல் ஹெச்ன்னு வரும். அப்போ அது எழுதுங்க. பக்க அளவு அடிப்பக்கத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ இது பின்னு எடுத்துக்கலாம். அப்போ 17 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் உயரம் h = 8 சென்டிமீட்டர். அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு b பெருக்கல் h சதுர அலகுகள். இப்போ b என்னது 17 பெருக்கல் 8 சதுர சென்டிமீட்டர். அப்போது 17 8 பார்த்திங்கன்னா 136 சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதோட பரப்பளவு. அப்போது கடைசியாக என்ன, therefore சாய் சதுரத்தின் பரப்பளவு 136 சதுர சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.6 முடிஞ்சிச்சு.